முதல்ல சமீப காலமாக ஒரு 2 தடவை இந்த திருட்டு விசிடியை பெரிய அளவில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து ஒரு பெரிய புள்ளியை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் அதை பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் நடிகர் நண்பர் கமலஹாசன் அவர்களுடைய திரைப்படத்திற்கு ஒரு பெரிய உதவி செஞ்சு இந்த 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாவற்றுக்கும் சேர்ந்து தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு முதலில் எங்கள் சங்கத்தின் சார்பாக, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நேற்று இதே இடத்துல நண்பர் KR அவர்கள் சில விளக்கங்களை, சில விஷயங்களை உங்களிடம் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி பத்திரிகையில் நல்லா அழகாக கொட்டை எழுத்தில் போட்டிருக்கிறீங்க. எல்லாரும் தொலைக்காட்சி தோழர்களும் ஹைலைட் பண்ணியிருக்கிறீங்க. அதில் ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்ததாகவும், அதில் இந்த நிர்வாகத்தின் மீது, என் தலைமையிலான நிர்வாகத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வைக்கப்பட்டதாகவும், அதற்கு ஆதரவாக, நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக 204 பேர் வாக்களித்ததாகவும், அதை எதிர்த்து எங்களுக்கு ஆதரவாக 10 பேர் வாக்களித்ததாகவும் சொல்லி, அந்த காரணத்தினால் நாங்கள் எங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆகவே அதற்கு ஒரு விளக்கமளிக்க வேண்டிய கட்டாயத்திலே இன்று உங்களை அழைத்திருக்கிறோம். தயவுசெய்து உங்களையெல்லாம் நான் பணிவோடு கேட்டுக்கிறது, நாங்கள் கொடுக்கின்ற விளக்கத்தையும் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அதை அழகாக மக்களுக்கு போய் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நான் முக்கியமான விஷயம், அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த பொதுக்குழு கூட்டம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தால் கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். தயாரிப்பாளர் சங்கம் முறைப்படி கூட்டினாதான் அது அதில் எடுக்கின்ற முடிவுகள் செல்லுபடியாகும். அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த வாக்கெடுப்பில் எங்கள் அணியைச் சேர்ந்த யாருமே அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. இது 2வது முக்கியமான விஷயம். கடந்த ஆண்டு எங்கள் சங்க தேர்தல் நடந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் சுமார் 700 உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள். அதில் 2 அணிகளாக நின்றோம். என் தலைமையிலே ஒரு அணியும், நண்பர் KR தலைமையிலே ஒரு அணியும் நின்றது. சுமார் நான் எங்கள் அணிக்கு ஆதரவாக 400 வாக்குகளும், எதிரணிக்கு ஆதரவாக, KR அணிக்கு ஆதரவாக சுமார் 300 வாக்குகளும் கிடைத்து நாங்கள் எங்கள் அணி வெற்றி பெற்று நிர்வாகத்துக்கு வந்தோம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் 300 பேர். அந்த 300 பேரில் 200 பேர் தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறது. இதை அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் ஜனநாயக முறைப்படி என்ன நடக்கணும்னா, ஒரு தேர்தல் நடந்துச்சு, ஜெயிச்சவங்களை எங்கள் பைலாப்படி 2 ஆண்டுகள் நாங்கள் பதவி வகிக்கலாம். பைலால இருக்குது. இதுக்கிடையில் எங்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எங்கள் பைலால இடமே இல்லை.
அதையும் மீறி என்னென்னமோ பண்ணி ஏது பண்ணி கோர்ட்டுக்கு போய் அதுக்கு போய் இதுக்கு போய் என்னென்னத்தையோ பண்ணி தலைகீழ நின்று இதை முக்கியமான விஷயம். அதனால தான் சொல்றேன், தோற்று போன 300 பேரில் 215 பேர் கூடி ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்துறாங்க. அதுவும் போட்டி பொதுக்குழு கூட்டம். அது ஒரு மாசமா கஷ்டப்பட்டு அத்தனை பேரையும் கேன்வாஸ் பண்ணி அவங்களால கூட்ட முடிஞ்சது 215 பேர் தான். 300 பேர் எங்களுக்கு எதிராக வாக்களிச்சாங்க, 300 பேர் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அந்த 300 பேரை கூட அவங்களால கூட்ட முடியல, 214 பேர் தான் கூட்ட முடிந்தது. அந்த 214 பேரிலும் 10 பேர் எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார். அதாவது எதிரணியை சேர்ந்தவங்க சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தாங்கன்னா எங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்கும்? சாதகமாக இருக்கணும்னு நம்புறதே, நாங்கள் நினைக்கிறதே பைத்தியக்காரத்தனம்ல. அவங்க எதிராளிகள்லாம் சேர்த்துக்கிடுவாங்க, உங்கள் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் சொல்லுவாங்க அப்படின்னு இது பண்ணுவாங்க. அவங்களே வந்து நாங்கள் இத்தனை பேர் போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் நிர்வாகத்திலேருந்து விலகணும், நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் விலகலாம். ஆகவே இது சரியாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் 700 பேர் மொத்த உறுப்பினர்களில் எங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் 300 பேர் சுமார். அதிர்ந்த எதிர்த்து வாக்களித்த அந்த 300 பேரில் 204 பேர் எங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு 2 அதாவது ஒரு தேர்தலில் ஒரு அணி வெற்றி பெற்றால் 2 வருஷம் பதவியில் இருக்கலாம் அப்படின்றது பைலா. 2 வருஷம் விட வேணாயா, 2 மாதம் விடுங்க எங்களை ஒழுங்க. 2 மாதம் கூட நிம்மதியாக விட மாட்டேன்றீங்க. 2 மாதத்துக்கு ஒரு தரம் இதை கேச போடுறது, டார்ச்சர் பண்ணுறது, அதை பண்ணுறது, இது பண்ணுறது, அதுதானே ஜனநாயகம். ஜெயிச்சவங்களை விட்டுருணும். இந்த 2 வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். நாங்கள் சரியில்லைன்னா அடுத்த எலெக்ஷனில் தூக்கி போட்டுற போகிறாங்க தயாரிப்பாளர்கள். தோத்தவங்களுக்கு அந்த தோல்வியை டைஜஸ்ட் பண்ண முடியல, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு நாங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள், அதாவது சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்கு, சில நலிந்து போன தயாரிப்பாளர்களுக்கு, கஷ்டப்படுகின்ற தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு தீபாவளி ஒரு 100 பேர் 150 பேர் கையெழுத்து போட்டு ஒரு மனு கொடுக்குறாங்க. எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இல்லை, 90% தயாரிப்பாளர் கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து ஒரு மனு கொடுக்குறாங்க, எங்களுக்கு தீபாவளி கொண்டாடுறது கூட எங்களால் முடியல, ஏதாவது உதவி பண்ணுவீங்களா சங்கத்திலேருந்துன்னு கேட்குறாங்க. சரிப்பா, ஆளுக்கு 5000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுக்கிறோம். ஆளுக்கு 5000 ரூபா கொடுக்கலாம். ஏன்னா இருக்கிறது சங்கத்து பணம், சங்கத்தில் இருக்கிறது தயாரிப்பாளர்களுடைய பணம். சங்கத்தில் இருக்க ஒவ்வொரு பைசாவும் சந்திரசேகருக்கு சொந்தம் இல்லை, தானுக்கு சொந்தம் இல்லை, கேஆருக்கு சொந்தம் இல்லை, முரளிக்கு சொந்தம் இல்லை. அது தயாரிப்பாளர்கள் கட்டணும் பணம், அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுல என்ன தப்பு? அது கஷ்டப்படும் போது அது கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஈசி மீட்டிங்கில் உட்காந்து செயலாளரே சொல்கிறாரு, 5000 ரூபா கொடுத்துடக்கூடாது, ஏன்னா கொடுத்தா நல்ல பேர் வந்துடும் நமக்கு. அதான் கொடுத்துட்டா நல்ல பேர் வந்துடும். அதெல்லாம் கொடுக்குற சங்க பணத்துக்கு இது கொடுத்துறாதா அப்படின்னாரு. ஓகேப்பா, நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 4-5 தயாரிப்பாளர்கள் சேர்ந்து ஒரு கணிசமான தொகையை சேர்த்து, ஒரு 10 லட்சத்துக்கு மேலே சேர்த்து 160 நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு 5000 கொடுத்தோம் சொந்த பணத்தில். இது தப்பா? இது ஊழல். 2வது அதே மாதிரி பொங்கல்,
அதே மாதிரி கொடுக்குறாங்க. எங்கள் பொங்கல் எங்களுக்கு ஒரு புது சட்டை வாங்கணும் அப்படின்றாங்க. நாங்கள் புது சட்டை புது வேட்டி இல்லைப்பா, உங்களுக்கு பட்டு புடவையும் பட்டு சட்டை பட்டு வேட்டி வாங்கி தருகிறோம். இங்கே இருக்கிறது உங்கள் படம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் அவங்க 4 பேர் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, நாங்கள் அதுக்கு இல்லை, உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த படம். ஒவ்வொருத்தருக்கும் பட்டு புடவையும் 4500 ரூபாய் பெருமான பட்டு புடவை, பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுத்துருக்கிறோம். 400 பேருக்கு இருக்கும்ல, 450 பேர். ஆனால் அது இது வரைக்கும் பிரச்சனை சொல்ல, இன்னைக்கு ஊழல் சொன்னனால தான் சொல்கிறோம்.